இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணது வந்து சம்திங் எனக்கு வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே. இது எனக்கு வந்து என்ன ஆகணும்னா, இது மொபைல் வியூல வந்து பாத்தீங்கன்னா மீன்ஸ் ஒவ்வொரு டைம் வந்து ஸ்க்ரால் ஆகும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. பட் எனக்கு ஆர்கானிக் வேண்டாம், எனக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னா என்ன ஆகும், நான் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போக முடியுமா? ஸோ ஐ கேன் ஏபிள் டு கோ பேக் டு த ப்ரீவியஸ் வெர்ஷன். எனக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ப்ரீவியஸ் வெர்ஷன் என்னால போக முடியுமா? ஐ வாண்ட் டு ரிவர்ட் பேக் டு ப்ரீவியஸ் சேஞ்சஸ்க்கே போகணும். பட் இப்ப எனக்கு நியூ சேஞ்சஸ்ல இருக்கிறதா இருக்கு. ப்ரீவியஸ் சேஞ்சஸ்க்கு என்னால போக முடியுமா? எஸ் மேம். அதான் மேம் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணனும். அதுக்காக தான் வந்து அஸ்வின், அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெர்ஷனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சோ இங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. பக்கெட் வெர்ஷனிங் வந்து டிசேபிள்டு இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் எனேபிள் அப்படிங்கறத கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் இதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த பக்கெட் அப்படிங்கறதுல வந்து we have a static website hosting. இந்த static website hostingல கண்டிப்பா நீங்க வெர்ஷனிங் அப்படிங்கறது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிருக்கணும். ஸோ this is what importance of static அந்த வெர்ஷனிங் மெயின்டைன் பண்ணணும்னா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷோ வெர்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தனா, ஸோ ஐ ஹாவ் எந்த வெர்ஷனிங் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஆர்டர் நவ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 40% அப்படின்னு இருக்கு. ஸோ நவ் ஐ சேஞ்ச் வித் ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்கானிக் அப்படிங்கறது நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆர்கானிக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ளோஸ் திஸ். இப்போ என்ன பண்றேன்னா அகைன் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டு, ஸோ டிசேபிள் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஐ ஜஸ்ட் அப்லோட் திஸ். டிசேபிள் பண்ணிட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் அப்லோட் திஸ் index.html அப்படிங்கறத கொடுத்துட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் அப்லோட் இட் அகைன். ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் இல்லாம இருந்துச்சு, இப்போ ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஷோ வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா, யூ ஹாவ் அ டூ வெர்ஷன். இங்க ஒரு வெர்ஷன் இருக்கு, இங்க ஒரு வெர்ஷன் இருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணும்னா என்ன பண்ணோம், ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிசேபிள் பண்ணாதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எனேபிள் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் டெலிட் திஸ். இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் டெலிட் திஸ். இதை வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெலிட். இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன், பெர்மனண்டா டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு கரண்டா நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்கானிக் ரெஸ்டாரண்ட்னு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கரண்டா இருக்கிற வெர்ஷனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டு த ப்ரீவியஸ் வெர்ஷன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ ஆர்கானிக்னு இருக்க, நான் ரெஃப்ரெஷ் பண்ணா அந்த ஆர்கானிக் வந்து போகணும், அப்பதான் கரெக்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துருச்சு. ஆர்கானிக்னு ப்ரீவியஸா இருந்துச்சு, இப்போ அந்த ஆர்கானிக் நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தோம்னா, ஸோ வி ஹாவ் டு எனேபிள் பண்ணிட்டு, இது எனேபிள் பண்ணிட்டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வெர்ஷன், இந்த கரண்ட் வெர்ஷனை நம்ம டெலீட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ புரியுதுங்களா? ஸோ ஐ ஹாவ் அப்லோடட், இதை அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஐ வில் சேஞ்சஸ் டு, இப்போ நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணா, அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னா, ஸோ வி ஹாவ் டு கோ டு த அகைன் ஐ ஜஸ்ட் கோ டு திஸ். இதை வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் கிளிக் இட். ஸோ இங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட் வித் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்னு இருக்கு, ஆர்டர்னு இருக்கு. இப்போ ஆர்டர் சேஞ்ச் அப்படிங்கறத ஒன்னும் புதுசா ஒரு வெர்ஷனுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதெல்லாம் அப்படியே இருந்துட்டு போகுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆர்டர். ஸோ இது ஆர்கானிக் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆர்கானிக் இருக்கிறத இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஆஸ் யூஷுவலாவே ப்ரீவியஸ்ல இருக்க மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஆர்டர் அப்படின்னு இருக்கிறத வந்து ஆர்டர் சேஞ்ச்டு அப்படிங்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஆர்டர் சேஞ்ச்டு அப்படிங்கறத வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்லோட் திஸ். இதை எங்க அப்லோட் பண்றேன், ஸோ ஐ ஜஸ்ட் அப்லோட் இட் இன் பக்கெட்ல நம்ம அப்லோட் பண்ணலாம். ஆட் ஃபைல்ஸ். ஸோ இங்க index.html இப்போ நான் அப்லோட் பண்றேன். ஸோ அப்லோட் பண்ணனா எனக்கு ப்ரீவியஸா இருக்கிற வெர்ஷன் வந்து ஆர்டர். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு ஆர்டர் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஐ வாண்ட் டு கோ டு த ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணும். இந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் ஆர்டர். ஸோ அப்பனா நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஐ ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு
இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டு, ஸோ யூ ஹாவ் டு இந்த ஷோ வெர்ஷனை எனேபிள் பண்ணிட்டு ஐ ஹாவ் டு டெலிட் திஸ் இந்த இண்டெக்ஸ் டாட் HTML. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ பிஃபோரா ஐ ஹாவ் டிசேபிள், இதை டிசேபிள் பண்ணிட்டு நான் இதை டெலிட் பண்ணனால ஓவரா உங்களுக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எனேபிள், இதை எனேபிள் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் டெலிட் திஸ், இதை நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் டு த ப்ரீவியஸா இருக்கிற அந்த வெர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் சேஞ்சுன்னு இருக்கு. நான் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஆர்டர் சேஞ்ச்டு இருக்கிறத நான் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னா ஆர்டர் அப்படிங்கிறது வந்திருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஹேவ் யூ கிளியர்ட் அபவுட் திஸ்? ஓகே மேம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண ஸ்மால் மிஸ்டேக்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் ஒரு வெர்ஷனிங் எப்படி ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணும். ஸோ இந்த வெர்ஷனிங் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ், ஒரு வெர்ஷன்லேருந்து ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு நம்ம வேணும்னா போய்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் வெர்ஷனிங் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வெர்ஷனிங் அப்படிங்கிறது. கிராஸ் ரீஜியன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் இப்போ வந்து நம்ம சேம் ரீஜன் வச்சு தான் பண்ண போறோம், டிஃப்ரெண்ட் ரீஜன் வச்சு நம்ம பண்ண போறது இல்ல. சேம் ரீஜன்ல பாத்தீங்கன்னா என்னோட பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஐ ஹாவ் அ ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் ஃபார் ஃபுட் ரெஸ்டாரண்ட்னு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ ஒன் மோர் இன்னொரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் டெஸ்டினேஷன், அமேசான் டெஸ்டினேஷன். ஸோ டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஆல்சோ வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படிங்கறத நான் ஒரு நேம், ஏதோ ஒரு நேம், ஒரு டெஸ்டினேஷன் அந்த ஃபைலை நம்ம இதுல காப்பி பண்ண போறோம். ஸோ காப்பி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் டு எனேபிள் த வெர்ஷனிங். இதுல கண்டிப்பா அந்த டெஸ்டினேஷன்லயும் இந்த பக்கெட் நான் இங்க சொல்லியிருந்தேன். ஸோ யூ ஹேவ் டு எனேபிள் திஸ் பக்கெட் வெர்ஷனிங் என்ன பண்ணணும் அப்படின்னா எனேபிள் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் டவுன், கிரியேட் பக்கெட் அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். பக்கெட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பக்கெட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நவ் வாட் ஐ வில் டூ இஸ், நான் இங்க எதுவுமே பண்ண போறது இல்லை. இப்போ நம்மளுக்கு எம்டியா இருக்கு. இந்த பக்கெட் என்னவா இருக்கு, இந்த டெஸ்டினேஷன் பக்கெட் வந்து உங்களுக்கு எம்டியா இருக்கு. ஸோ நவ் வி ஹாவ் அ ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் ஃபார் இங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி அங்க போகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல இங்க பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள்ல தான் இருக்கு. அப்பனா நோ இஷ்யூஸ். இங்க ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் டேப்ல யூ ஹாவ் அ ஆப்ஷன் கால் கிரியேட் ரிப்ளிகேஷன் ரூல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். அந்த ரூலை நீங்க கிளிக் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கிவ் அ ரூல். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா ஸோ காப்பி டெஸ்டினேஷன் ரூல் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதோ ஒரு நேம் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. ஸோ ஐ ஜஸ்ட் கம் டவுன். இங்க வந்து apply to all object in the bucket அப்படின்னா அந்த ஃபோல்டர்ல இருக்க இந்த சோர்ஸ்ல இருக்க எல்லா ஃபோல்டர்ஸுமே எனக்கு எதுல காப்பி ஆகணும்னா சூஸ் அ பக்கெட் இன் திஸ் அக்கௌண்ட். இந்த பக்கெட்ல எதுல காப்பி பண்ணணும், எனக்கு இந்த அமேசான் டெஸ்டினேஷன் வெப்சைட் ஹோஸ்டிங்ல இந்த சோர்ஸ்ல இருந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோர்ஸ்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த பக்கெட், இந்த ஃபோல்டர்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த பக்கெட் டெஸ்டினேஷன் பக்கெட்டுக்கு எனக்கு காப்பி ஆகணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கிரியேட் அ நியூ ரோல் அப்படிங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ நீங்க இந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் சேவ் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். ஸோ யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அ ஸோ எஸ் ரிப்ளிகேட் த எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஸோ இதை நோன் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் எஸ் ரிப்ளிகேட் த எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து நீங்க சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னையும் ஸோ மறுபடியும் அகெயின் யூ ஹாவ் டு கிவ் அந்த டெஸ்டினேஷன் வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துட்டு யூ ஹாவ் டு சூஸ் அ பாத் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த பாத்தை நம்ம கொடுத்தாச்சு. இந்த பக்கெட் தான் டெஸ்டினேஷன் பக்கெட், இந்த அக்கௌண்ட்ல தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபைல் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணனாலும் யூ கேன் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபர். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு நியூ ரோல் அப்படிங்கறது நான் அகெயின் நான் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் அந்த இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே காப்பி ஆயிடுச்சா அப்படிங்கறது. ஒன்ஸ் சேவ் பண்ணி பார்த்துட்டு தென் வி வில் செக் வித் திஸ். சேவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் அ ஃபியூ மினிட்ஸ். இது வந்து நியூ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ப்ரிப்பேரிங் அப்படின்னு வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் 2 minutes 2 seconds வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்டிவ்னு இருக்கு. ஸோ வி வில் கோ அண்ட் செக் வித் திஸ். இங்க
டைரக்டரி பக்கெட்ல போயிட்டு சாரி ஜென்ரல் பர்பஸ் பக்கெட்ல போயிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வந்து பிஃபோரா உங்களுக்கு பிளாங்கா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆகல, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்களா உங்களுக்கு இந்த டெஸ்டினேஷன்ல அப்படியே உங்களுக்கு காப்பி ஆயிடுச்சு பாத்தீங்களா. இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் யூ? எஸ் மேம். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த சோர்ஸ் பக்கெட்ல போயிட்டு ஸோ யூ ஹாவ் டு கோ டு த சோர்ஸ் பக்கெட். அந்த சோர்ஸ் பக்கெட்ல நான் திஸ் இஸ் மை சோர்ஸ் பக்கெட் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் ஃபார் ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஜஸ்ட் இந்த 2 பக்கெட்லயுமே நீங்க அந்த வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்ல கிரியேட் ரிப்ளிகேஷன் ரூல்ஸ்ல எந்த டெஸ்டினேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபைல வேணும்னாலும் நீங்க ரிப்ளிகேட் பண்ணிக்கலாம், எல்லா ஃபைல்ஸ் வேணும்னாலும் நீங்க ரிப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ரிப்ளிகேஷன்ஸ். அதை வந்து நம்ம முடிச்சாச்சு. So this replication is finished. So இது வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா so we have seen சேம் ஆர் சேம் ரீஜன்ல மட்டும்தான் ரெப்ளிகேஷன் பார்த்திருக்கோம். வேணும்னா நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு வந்தா நீங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் கொடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தென் we will discuss about Amazon S3 ஸ்டோரேஜ் கிளாஸஸ். அமேசான்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஸோ ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ணிட்டே இருந்தோம். உங்க பக்கெட்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம அடிக்கடி வியூ பண்றோம் ஆர் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ தட் இஸ் அ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதை வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதுல நம்ம வச்சுப்போம். ஸோ ஸ்டாண்டர்டா நம்ம S3 ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல வச்சுப்போம். தட் இஸ் active, that is frequently used data, accessed data எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல வச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா அந்த டேட்டாவை யூஸ் பண்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் அப்படிங்கறத நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் டயரிங் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவை நம்ம ரொம்ப நாள் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ட் டயர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்டிவ்ல இருக்கிற ஸ்டேஜை நம்மளுக்கு என்னவா ஆக்கிரும் அப்படின்னா மீன்ஸ் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸா. ஆக்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இரு, அதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். இன்ஃப்ரீக்வெண்டா ரொம்ப நாள் ஆக்சஸ் பண்ணலினா அது என்னவா எந்த டயருக்கு மாத்திரும் அப்படின்னா இன்ஃப்ரீக்வெண்ட், அவங்க அதிகமா ஆக்சஸ் பண்ணல அப்படிங்கறதுனால அது இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்ல போச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ஒரு இன்டெலிஜென்ட் டயரிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ஸோ ஒரு பக்கெட்ல இருக்கிற டேட்டாவை அடிக்கடி நான் ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கேன்னா நான் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு போகலாம். நம்ம வந்து எப்போ ஏதோ ஒரு டைமுக்கு நான் ரொம்ப நேரம் நான் ஆக்சஸ் பண்ணுவேன், திடீர்னு ஒரு 10 நாள் ஆக்சஸ் பண்ணாம விட்டுருவேன் அப்படின்னா we can go for the intelligent tiering. அப்ப நீங்க காஸ்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். இல்ல நான் அந்த டேட்டாவை ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன், நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண மாட்டேன், இன்ஃப்ரீக்வெண்டா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசு வந்து இதை விடவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளவு காசு ஆகும்னா இவ்வளவு பிரைஸ் ஆகும்னா இன்டெலிஜென்ட் டயருக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதை விடவே ஸோ இதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். ஸோ எப்ப நீங்க வந்து இந்த ஒன் ஜோன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 அவைலபிலிட்டி ஜோன்ல உங்களோட டேட்டாஸ் எல்லாமே 3 லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். பட் இங்க 1 அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா உங்க டேட்டாவை நீங்களே அந்த டேட்டா உங்களுக்கு லாஸ்ட் ஆனாலும் நீங்களே யூ கேன் ஏபிள் டு ரீக்ரியேட் த டேட்டா. அந்த டேட்டா லாஸ்ட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகணும். இதை விட பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இது ரீக்ரியேட் பண்ணிக்கலாம், உங்க டேட்டாவை அது லாஸ் ஆனாலும் நான் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம், எனக்கு காஸ்ட் கம்மியா இருந்தா போதும், எனக்கு ஒரு ஜோன்ல மட்டும் அந்த காப்பி இருந்தா போதும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸஸ். S3 கிளேஷியர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நான் வந்து மினிட்ஸ் டு ஹார்ஸ் ஆக்சஸ் எனக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அது வந்து ரொம்ப அடிக்கடி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஆர்ச்சிவ் டேட்டானா ஸோ எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை விடவே உங்களுக்கு கம்மியாகும். பட் உங்களோட ஆக்சஸ் வந்து நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடலாம், உங்களோட டேட்டாவை மினிட்ஸ் டு ஹார்ஸ்ல நம்ம ஆக்சஸ் பண்ணிடலாம். பட் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னாலும் we can go for this S3 கிளேஷியருக்கு நம்ம பிடிக்கலாம். S3 டீப் கிளேஷியர் அப்படின்னா எனக்கு ஆக்சஸ் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு 24 மணி நேரம் ஆகலாம் அல்லது 48 hours ஆகலாம். ஸோ எவ்வளவு நேரம் வேணாலும் ஆகலாம், எனக்கு ரொம்ப 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 காஸ்ட் கம்மியா வேணும். நான் இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதுல இருந்து ரொம்ப இன்ஃப்ரீக்வெண்டா நான் அதிகமாவே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கிளேஷியர் டீப் ஆர்ஜிவ்னா நான் அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன், ஆனா வந்து
அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த கிளேசியர் டீப் ஆர்கைவ் அப்படிங்கிறது நம்ம போய்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது, இன்டெலிஜென்ட் ஆயிருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்க்கு அதுவே கன்வெர்ட் ஆயிக்கும். நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன்னா இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ். ஒன் ஜோன் அப்படின்னா ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல தான் உங்களோட டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். கிளேஷியர்னா ஏதோ ஒரு தடவைக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் போய்க்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா வேணும், நான் ஹார்ஸ் கணக்குல என்னோட டேட்டாவை எடுக்கிறப்ப ரொம்ப ஹார்ஸ் கணக்குல ஆனாலும் எனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் S3 கிளேஷியர் டீப் ஆர்கைவ் அப்படிங்கிறது நம்ம போய்க்கலாம். ஸோ தென் வி ஹாவ் இது லாஸ்ட் இதோட முடிஞ்சது. ஸோ S3 டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 5 மூவிஸ் வந்து நீங்க S3க்கு அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுது. ஸோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ தே ஹாவ் கிவன் அ ஆப்ஷன். இங்க வந்து S3ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் அ ஆப்ஷன் கால் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் ஒரு ஆக்சலரேட்டர், ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். இந்த எண்ட் பாயிண்ட வச்சு நீங்க அந்த 3 மணி நேரம் இருக்கிற வீடியோவை இந்த எண்ட் பாயிண்ட் வச்சு நீங்க வந்து மேனுவலா தான் பண்ண முடியும். ஒரு CLI கமாண்ட் மூலியமா தான் இந்த எண்ட் பாயிண்ட் வச்சு நீங்க அப்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு 3 மணி நேரம் ஆகிற வீடியோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்ல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் வந்து ஒரு ஃபாஸ்டரான ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக இந்த எண்ட் பாயிண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆக்சலரேட்டட் எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட் வச்சு என்னப்பா டிரான்ஸ்கிரிப்ஷன் மாதிரியான்னு இது ஒரு எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட வச்சு நம்ம ஃபாஸ்டா ஒரு அப்லோட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணணும். ஸ்பீட் அப் டு அப்லோட் டு த S3 பக்கெட்ல நான் ஒரு பெரிய ஒரு டேட்டாவை நான் அப்லோட் பண்ணணும். அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி டைம் ஆகுது. அதை ஸ்பீட் அப் பண்ணோம்னா இந்த ஆக்சலரேட்டர்ட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிற இந்த அப்படியே மியூட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆக்சலரேட்டட் அந்த எண்ட் பாயிண்ட வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் உங்க ChatGPT கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எண்ட் பாயிண்ட் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் காப்பி திஸ் எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட வச்சு நீங்க S3 கமாண்ட் ஃபார் திஸ் அப்படின்னு நீங்க கொடுத்து உங்களோட என்ன லிங்கை நீங்க அப்லோட் பண்றீங்களோ ஸோ அந்த லிங்கை விட இந்த எண்ட் பாயிண்ட நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் S3 index.html இந்த பக்கெட்டுக்கு நீங்க வந்து இந்த URL இந்த எண்ட் பாயிண்ட நீங்க இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எண்ட் பாயிண்ட் ஆக்சலரேட்டட் URL இந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாட் எவர் உங்களோட வீடியோவா இருக்கலாம், ஒரு ஃபைலா இருக்கலாம், இந்த பக்கெட்ல அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஈஸியா அப்லோட் ஆயிக்கும். புரியுதுங்களா? ஃபாஸ்டா. ஹலோ. ஓகே மேம். ஓகே. சோ வெறும் சிபி index.html ஒரு பக்கெட்ல மூவ் பண்ணா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுன்னா இந்த எண்ட் பாயிண்ட் URL கொடுக்கும்போது ஒரு 2 மினிட்ஸ்லயே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். Okay, this is all about your transfer acceleration. So far நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா so we have covered all the topics. Mostly நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ரிவைஸ் திஸ். ஸோ S3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபைல், கீ அப்படிங்கிறது ஒரு கீ பாத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் பாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பக்கெட் நேம் ஷுட் பி யூனிக் அக்ராஸ் த குளோப். பக்கெட் நேம் ஷுட் பி யூனிக்காக இருக்கணும்னு சொல்லியாச்சு. திஸ் இஸ் டியூரபிலிட்டி. இவ்வளோ 11 9s வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ டியூரபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு எந்த ஒரு டேட்டா லாஸஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்றது, ஒரு பக்கெட்டை நம்ம எப்படி எனேபிள் பண்றது. ஸோ தென் வி ஹேட் சீன் த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த ஷோ வெர்ஷனை நீங்க எனேபிள் பண்ணிட்டு நீங்க டெலிட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கோ டு த ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு உங்களால சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். தென் வி ஹேட் ஸோ சேம் ரீஜன் ரெப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம், கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். சேம் ரீஜன் ரெப்ளிகேஷன் இஸ் ஆல் அபவுட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேம் ரீஜன்ல இருக்க பக்கெட்டை ஒரு சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு நீங்க காப்பி பண்ணிக்கலாம்.
கிராஸ் ரீஜன் அப்படின்னா அந்த சோர்ஸ்ல இருக்க பக்கெட் வந்து டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல இருக்க ஒரு பக்கெட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தென் வி ஹேட் சீன் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் போது ஸோ இந்த பக்கெட் ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எந்த பக்கெட் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க இஸ் அ சான்ஸ். ஸோ இதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தென் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் அப்படின்னா உங்களோட அப்லோட் ஸ்பீட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நம்ம போய்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஓவரால் வியூ ஆஃப் வாட் இஸ் S3. ஸோ தேங்க்யூ. நான் வந்து ஸ்டாப்